வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 1 ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ Kelvin. Then second one, in thermometer when bulb comes in contact with hot object, liquid inside it. Answer option A expands. Then third one, the body temperature of a healthy man is answer option B 37 degrees Celsius. Then fourth one, mercury is often used in laboratory thermometers because it answer option C expands uniformly. Then fifth one, which of the following temperature conversion is incorrect? Answer option D. Then fill in the blanks. First one, doctors uses dash thermometer to measure the human body temperature. Answer clinical. Then second one, at room temperature mercury is in dash state. Answer liquid. Then third one, heat energy transfer from dash to dash. Answer hard substance to cold substance. Then fourth one, minus 7 degrees Celsius temperature is dash than 0 degrees Celsius temperature. Answer less than. Then fifth one, the common laboratory thermometer is a dash thermometer. Answer mercury. Then match the following answers. Note பண்ணிக்கோங்க. 3, 4, 2, 5, 1. Give very short answers. First question answer. Notes கொடுத்திருக்கேன். நோட்டை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Then second one answer. Notes பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Third one answer. நோட்டை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Then fourth one answer. Page number 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஃபோர்த் லைனில் நோட்டட் கன்வீனியன்ட்லி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன், why do we check a clinical thermometer before we measure the body temperature? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொஸ்டின்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. வி ஜெர்க் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. வி ஜெர்க் ஏ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் பிஃபோர் வி மெஷர் த பாடி டெம்பரேச்சர். தென் பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. தென் அதை கண்டினியூ பண்ணி இதை நோட் பண்ணிக்கோங்க. டு பிரிங் த லெவல் ஆஃப் த மெர்க்குரி டவுன் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். தென் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஒன் ஆன்சர் நோட்டை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் ஆன்சர் நோட்டை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Then give long answer. First one, draw the diagram of a clinical thermometer and label its parts. Page number 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல இந்த பிக்சரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரை நோட் பண்ணிட்டு இதோட பார்ட்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கு, அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.
Then second one, state the similarities and differences between the laboratory thermometer and the clinical thermometer. First, differences note பண்ணிக்கோங்க. Page number 5 விடுங்க. Page number 5 difference between clinical and laboratory thermometer ஒரு heading இருக்கா இல்ல first point. இதில இருந்து start பண்ணி then இது வரைக்கும் note பண்ணிக்கோங்க. இனி similarities mark பண்ணுங்க. Similarities notes கொடுத்திருக்க நோட்டை பார்த்து note பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன்லேருந்து புக் பேக் ஆன்சர் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.